உலகில் எல்லா செய்திகளையும் பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்திருக்கிறது எலான் மஸ்கின் கிராக் 4. ஒரு துறையில் PhD முடித்தவர்களை அசால்ட்டாக முந்தும் அளவுக்கு அதன் திறன் இருப்பதாக சொல்லுகிறார்கள் டெக் வல்லுநர்கள். அப்படி கிராக் 4இல் என்ன ஸ்பெஷல்? இந்த வாரம் எலான் மஸ்கின் எக்ஸ் தளத்துக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் வாரம். கிராக் சாட் பாக்ஸ் தன் கையை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காமல் எல்லா கேள்விகளுக்கும் கெட்ட வார்த்தைகளோடு எசகுபுசகாக பதில் சொல்ல ஆரம்பிக்க அது ஒரு கட்டத்தில் ஹிட்லரை புகழும் அளவுக்கு சென்றது. இனி கிராக் யாருக்கும் பதிலளிக்காது, அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டுமென தற்காலிகமாக ஆஃப் செய்து வைத்திருக்கிறார்கள். கிராக் சாட் பாக்ஸ் தற்போதைக்கு இமேஜ் ஜெனரேஷன் மட்டும் செய்து கொண்டிருக்கிறது. எக்ஸின் CEO-வான லிண்டாவும் ராஜினாமா செய்வதாக அறிவிக்க அடுத்தடுத்த சோதனைகளுக்குள் சிக்கினார் எலான் மஸ்க். ஏற்கனவே ட்ரம்புடன் யுத்தம் தொடர்வதால் என்னடா இது மோடில் சில விஷயங்களை டீல் செய்தார். ஆனால் எல்லா துக்கங்களையும் தூக்கலாக கடக்கும் அளவுக்கு பெஞ்ச்மார்க்கில் கில்லியாக வலம் வர காத்திருக்கிறது கிராக் 4. எலான் மஸ்கின் XAI நிறுவனம் கிராக் 4ஐ செயற்கை நுண்ணறிவில் ஒரு அமர்க்களமான முன்னேற்றமாக கருதுகிறது. ஜூலை 9ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட கிராக் 4ஐ உலகின் மிக சக்தி வாய்ந்த AI என்றார் எலான் மஸ்க். அவர்தான் ஓனர் என்பதால் அப்படி அவர் சொல்வதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் பயன்படுத்த ஆரம்பித்த பலரும் அதை பாராட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். OpenAIயின் GPT-4 மற்றும் கூகுளின் ஜெமினி போன்ற நிறுவப்பட்ட AI மாடல்களுடன் ஒப்பிடும்போது அவற்றை எளிதாக வீழ்த்தும் வல்லமை கிராக் 4க்கு இருக்கிறது. டெவலப்பர்கள் தங்களின் முழு சோர்ஸ் கோட் ஃபைலை கொடுத்தாலும் அதில் இருக்கும் குறைகளை நிவர்த்தி செய்யும் ஆற்றல் கிராக் 4க்கு உண்டு என பெருமிதம் கொள்கிறார் மஸ்க். கிராக் 4இன் மிக ஈர்க்கக்கூடிய சாதனை அதன் மேம்பட்ட பகுத்தறிவு திறன்களில் உள்ளது. கணிதம், இயற்பியல், வேதியியல், மொழியியல் மற்றும் பொறியியல் ஆகிய துறைகளில் 2500 PhD நிலை கேள்விகளை கொண்ட சவாலான ஹியூமானிட்டி லாஸ்ட் எக்ஸாம் அளவுகோலில் கிராக் 4 25.4% மதிப்பெண் பெற்றுள்ளது. கூகுள் ஜெமினி 2.5 Pro இதில் எடுத்திருக்கும் மதிப்பெண் 21.6%. OpenAI O3 மாடல் எடுத்த மதிப்பெண் 21%. சிக்கலான பிரச்சனைகளை பிரித்து அடிப்படை கருத்துகளிலிருந்து தீர்வுகளை மீண்டும் உருவாக்க கிராக் 4 அனுமதிக்கிறது. சூப்பர் கிராக் 4 ஹெவி பல முகவர் அமைப்பை அறிமுகப்படுத்துகிறது. அங்கு பல AI முகவர்கள் ஒரே பணியில் இணையாக வேலை செய்து பின்னர் ஒருமித்த கருத்தை அடைய முடிவுகளை ஒப்பிடுகின்றனர். இந்த அணுகுமுறை செயல்திறனை வியத்தகு முறையில் மேம்படுத்துகிறது கிராக் 4 ஹெவி. கருவிகள் இயக்கப்பட்ட நிலையில் HLE அளவுகோலில் கிராக் 4 ஹெவி 44.4% என பெஞ்ச்மார்க் போட்டிருக்கிறது. நிலையான பயிற்சி தரவை நம்பியிருக்கும் போட்டியாளர்களைப் போல அன்றி கிராக் 4 டீப் சர்ச் தொழில்நுட்பத்தை கையாள்கிறது. குறிப்பாக எக்ஸுடன் ஒருங்கிணைந்து நிமிடத்திற்கு நிமிடம் தகவல்களை வழங்குகிறது. டெக்ஸ்ட், படங்கள் மற்றும் ஆடியோ வசதி தற்போதைக்கு தரப்பட்டிருக்கிறது. விரைவில் வீடியோ அப்லோடு வசதிகளும் வந்துவிடும் என உறுதியளித்திருக்கிறார் எலான் மஸ்க். கிராக் 4 மாதத்திற்கு $30 கிடைக்கும் என அறிவித்திருக்கிறார்கள். இது மேம்பட்ட பகுத்தறிவு கருவிகளை தேடும் ஆராய்ச்சியாளர்கள், டெவலப்பர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எளிதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூப்பர் கிராக் ஹெவி பயன்படுத்த மாதத்திற்கு $300 செலவு செய்ய வேண்டும்.